अमृतस्य देवधारणो भूयासम् शरीरं मे विचक्षणम् दीर्घा मे मधुमत्तमा कर्णाभ्यां भूरि विश्रुवम् ब्रह्मणः कोशोऽसि मेधया पीतः शुभं मे भोगाय आवहन्ति निकन्धाना दुर्वाणा क्षीरमात्मनः आसामुंसिमभगावश्च अन्नपाने च सर्वदा ततो मे शिरमावह लोमशां पशुभिः सह स्वाहा आमायन्तु ब्रह्मचारिणः स्वाहा विमायन्तु ब्रह्मचारिणः स्वाहा प्रमायन्तु ब्रह्मचारिणः स्वाहा शमायन्तु ब्रह्मचारिणः स्वाहा शमायन्तु ब्रह्मचारिणः स्वाहा यशोधने साहि स्वाहा श्रेयाणे वस्यशोषाणि स्वाहा कन्ताभवप्रविशानि स्वाहा समाभवप्रविश स्वाहा तस्मिन् सहस्रशाखे विभगाहं परिमृजे स्वाहा यथा प्रवतायन्ति यथा मासा अहर्घनम् एवं मां ब्रह्मचारिणः धातरायन्तु सर्वतः स्वाहा प्रतिवेशोऽसि प्रमाभाहि प्रमापद्यस्व संसामित्यो वसे प्रसन्नग्ने विश्वान्यर्यः बृहस्पते समिध्यसे सनो वसून्याभर संगच्छध्वं संवादध्वं संभोमनांसि जानताम् देवाभागै यथा पूर्वे सञ्जानाना उपासते समानो मन्त्रः समीतिः समाने समानं मनः चित्तमेषाम् समानं मन्त्रमभिमन्त्रयेव समानेन गो हविषा जुहोमि समानीव आकूतिः समाना हृदयानि महा समानमस्तु भो मनो यथा भत्सु सहस्रति श्री गुरुभ्यो नमः தினகர சம்மா குருஜி அவர்கள் வார்த்தை போய் கேட்டுருந்தோம் வந்து குழந்தைகளுக்கு ஆசீர்வாதம் பண்ணும்போது உடனே வரணும்னு சொல்லி ஒப்புக்கிட்டா அதுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் இந்த விருதுக்கு தெரிவிச்சுக்கிறோம் 2019 இந்த நம்ம சந்தியாவன கேம்ப் நடத்தணும்னு சொன்னாங்க எங்களுக்கு ஆகாரம் போட்டு ரொம்ப எங்களுக்கு அனுசரணை எங்களுக்கு இடமெல்லாம் கொடுத்து உதவி இப்போவும் நாங்கள் சொன்னவங்க தாராளமாக பண்ணணும்னு சொல்லி விட்டல் மகராஜா அவருடைய இந்த மனசு வந்து இந்த ஃபேன் முதற்கொண்டு நமக்கோசரம் நல்லா ஏற்பாடு பண்ணி போட்டு கொடுத்து எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க வேடப்படங்கள் இந்த அமைப்பு வந்து ஆரம்பம் வச்சு 12 வருஷம் ஆச்சு வருஷம் சந்தியாவில கேம்ப் நடத்திட்டு இருக்கோம் ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கிற பெண் குழந்தைகள் நம்ம தர்மத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பயிற்சி வகுப்புகள் நடந்துருக்கு அதே மாதிரி 40 ஸ்கூலில் இருக்கிற குழந்தைகளுக்கு இதுவரைக்கும் 28,000 குழந்தைகளுக்கு திருப்பாவை திருவம்பாவை ஆத்திசூடி போன்றவர்கள் சொல்லிக் கொடுத்து பரிசுகள் வழங்கியிருக்கு அதே மாதிரி ஒரு மைத்ரி மேகசின் நம்ம எல்லா குடும்பங்களும் அனுப்பிச்சுட்டு இருக்கோம் அதே மாதிரி மிக பழமையான கோயில்கள் இருக்கக்கூடிய பாடல்களை அந்த ஊர் எல்லா குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுத்து அந்த பாடல்களை பாடியிருக்கா இது வரைக்கும் 5 கோயில் அது பூர்த்தியாக இருக்கு இது வரைக்கும் பரமானந்த பாரதிய சுவாமிகள் சொன்னபடி பல இடங்களில் காயத்ரி ஹோமம் நடந்திருக்கு அவர் வந்து காயத்ரி ஹோமம் பண்ணும் பொழுது அவர் சொல்லிக் கொடுத்த விஷயம் போட்டோ எடுக்கக்கூடாது வீடியோ எடுக்கக்கூடாது நீங்கள் ஒவ்வொரு வீடாக போய் நம்ம தொண்டர்கள் வீடு வீடாக போய் 100 ரூபா கலெக்ட் பண்ணி அவளை 100 நாட்கள் டெய்லி 1008 எவ்வளோ முடியுங்களோ ஜபிச்சுட்டு ஒரு அட்டையில் எழுதிட்டு பூர்த்திக்கு வந்து ஹோமம் பண்ணணும் அந்த குடும்பத்தில் வயசானவா இருக்காங்களா குழந்தைகள் இருக்காங்களா முடியாத பார்க்குற தொண்டர்கள் வேலை அதுதான் அப்படி சொல்லி தான் ஆயிரக்கணக்கான பேரை சேர்த்து இப்படி அந்த விருத்தியாகின்றதுக்கு காரணம் அந்த குடும்பத்திற்கும் நமக்கும் நேரடி தொடர்பு இருக்குது அது வந்து ஒரு பெரிய அவர் சொல்லிக் கொடுத்த ஒரு வழிமுறை
அதில் தான் இவ்வளோ பேர் இணைஞ்சிருக்கேன். இதற்குன்னு பெரிய அளவுக்கு நமக்கு எல்லா ஊர்லேயும் பிரான்சஸ்லாம் கிடையாது. அந்தந்த ஊரில் இருக்கிற டீம் அவன் ஒர்க் பண்ணுற விளம்பரம் கொடுக்கக்கூடாது, ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, யாரும் தலைவர் செக்ரட்டரி கிடையாது, சொத்து வாங்கக்கூடாது. இதெல்லாம் கண்டிஷனாக வச்சுருக்கோம். அதற்காக முறையாக பண்ணுறதுக்கு உங்கள் பெரியவர்கள் ஆசீர்வாதங்கள்லாம் எங்களுக்கு வேணும். தொடர்ந்து பண்ணுறதுக்கு தமிழ்நாடு கூட இந்த கோமங்கள் நடக்கணும். அது நடந்துருக்கு. அது மூலமாக ஜனங்களை இணைக்க முடியாது. மிக பெரும் மாற்றம் வந்துருக்கு. இந்த மாற்றத்துக்கு காரணம் நாங்கள் அல்ல. இதற்கு முன்னால் இவ்வளோ பெரிய திருச்சபையாக இருந்தால் கூட 1000 பேர் 2000 பேரை வச்சு ஒரு நாம சங்கீர்த்தன் மூலமாக எங்களை ஒருங்கிணைக்க முடியும்னு வெற்றி கொடி நாட்டியவர் இன்னைக்கு புத்தக அதிசயம் இல்லை. அவர் பண்ணிருக்கிறது தான் அதிசயம். இந்து சமுதாயத்தில் மிகப்பெரிய எழுச்சி வந்துருக்கு. மீண்டும் பழைய நாள் மக்கள்லாம் வரும். ரொம்ப நேரம் எடுத்துட்டேன். உங்கள் ஆசீர்வாதம் வேணும். வேலை பண்ணிக்கு ரொம்ப சந்தோஷம். நமஸ்காரம். பெரியவாசனம். सोमप्रभं सोमकलावतं संपाणिस्वरपञ्चहरेक्षुजापं प्राणप्रियं नौमि पिनाकपाणेः कोणत्रयस्थं कुलदैवतं महा. இந்த சனாதன தர்மத்தில் அடிப்படையாக முதல்ல ஆரம்பமே गायत्री मंत्र स्वीकरण, गायत्री मंत्र दानम, गायत्री मंत्र जपम. वेदभारती समिति मूलமாக बहु வருஷமாக நடத்தி வரா. நமக்கு ஜாஸ்தி தெரியுது. இந்த பக்கத்தில் இருக்காலும் நமக்கு அப்பா காயத்ரி மூலம் ஜபத்தை பண்ணி சொல்லிட்டு பேசாமல் போயிட்டு இருக்கோம். இந்த ஆன்லைன்னு வந்துருக்குட்டா அது ரொம்ப சௌரியமாக இருக்குது. இருக்கிற இடத்துலேருந்தே எல்லாத்தையும் தெரிந்து கொள்ளலாம். வேதாத்தியாயங்கள், ஸ்தோத்திர பாடங்கள், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ரொம்ப சௌரியமாக இருக்குது. அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த சின்ன கைஃபோனை கையில் வச்சுட்டு அதன் ரீதியாக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் இருக்குது. நமக்கு சந்தியாவந்தனம் எதுக்காக பண்ணுறோம்னாக்க நம்மளால் விஜன்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜென்மாவை அடைஞ்சோம். அதனால் பிறக்கிறது ஒரு ஜென்மா. காயத்ரி ஸ்ரீகரணத்திலிருந்து மறுஜென்மா, 2வதாக ஜென்மா வாழ்க்கை. அதனால் விஜன் வேறு பிராமணர்கள்லாம் இங்கேருந்து தான் எல்லா சத்காரியங்களும் ஆரம்பமானது. எங்கேயாவது ஒருத்தர் சௌரியமாக இருக்கணும்னாக்க இங்கே விஜன் சௌரியமாக இருக்கானான்னு கேட்க வேண்டியது. ஒரு கிராமத்தில் இந்த வைரஸ்வரங்கள்லாம் வந்து தேடா அது மாதிரிலாம் இருந்ததுன்னா உடனே அவள் என்ன பண்ணுறா, யாராவது ஜபம் பண்ணுவாளா அப்படின்னு கேட்பா. நம்ம ஸ்ரீருத்ரத்தை ஒண்டியே நிறைய ஜபம் பண்ணிகிட்டே இருந்தால் அந்த தேசம் பூரா க்ஷேமமாக இருக்கும். சிலதெல்லாம் நாம் விஸ்தாரமாக எடுத்துக்கொள்ளாமல் இது யாருக்கும் விதிச்சது அப்படின்னு இத்தனை நாளாக இருந்துட்டோம். ஆனால் இனிமேல் இந்த புராணம் பார்த்தாக்க மேலும் மேலும் நம்ம மாற்று குழந்தைகளையும் கொண்டு விட்டு ஆன்லைனில் சேர்த்து நிறையா வேதபாடங்கள்லாம் சொல்லிக் கொடுத்து காயத்ரியை நன்னா பண்ண சொல்லி அப்படி ஒரு பலன் அடையணுங்கிறதாக தோன்றது. இப்போ சுகமே கோபாயா அப்படின்னு சொல்ற எச்சந்தாம்சபாகன்ற ஆபகந்தி மந்திரம்னு பேர் சாதாரணமாக சொல்கிறது. அந்த மந்திரம் என்ன சொல்றதுனாக்க, நான் எது காதில் வாங்கியிருக்கேனோ அதெல்லாம் மறக்காமல் இருக்கணும், கோபாயா ரட்சணமாக இருக்கணும். அதனால் குழந்தைகள்லாம் வேதாத்தியானம் பண்ணுற போதும் காயத்ரி சொல்கிற போதும் நித்தியமே ஒரு 52 தரமோ 3 தரமோ இந்த ஆபகந்தி மந்திரத்தை ஜபம் பண்ணிட்டு பண்ணுறது ரொம்ப உத்தமம். இதெல்லாம் பிரார்த்தனையாக இருந்துச்சுன்னா அந்தந்த நேரத்தை நமக்கு அனுகிரகம் பண்ணுறது. காயத்ரி காலத்தால் 108 பண்ணுறோம், மத்தியானம் 32, சாயந்தரம் 64 அப்படின்னு நித்தியப்படி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆனாலும் நித்தியமே சாஸ்திராவர்த்தி காயத்ரி பண்ணக்கூடிய விதி இருக்கு. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுட்டு சாஸ்திராவர்த்தி காயத்ரியை நித்தியம் எடுத்துக்கணும்.
அதன் பிறகு ஆமியாவட்டத்துக்கு மறுநாளைக்கு காயத்ரி ஜபம் பண்ணுற போது சங்கமகாலத்தில் போகணும்னு சொல்லியிருக்கு. சங்கமகாலம்னா கரெக்டாக 8லேருந்து 10. அந்த டயத்தில் காயத்ரி முடியணும்னா ஒரு பாப பரிகாரம். இதெல்லாம் காயத்ரியினுடைய பலம் நமக்கு கிடைக்கிறது. பிரஜை மேக எல்லாம் ஐஸ்வர்யம் எல்லாமே காயத்ரியால் கிடைக்கிறது. அதனால் நம்ம காயத்ரி நிறைய பண்ணணும். வேதத்துக்கு ஆடியது காயத்ரி, வேதத்துக்குள்ள தான் காயத்ரி இருக்குது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வேதத்தையும் தெரிஞ்சுக்கிறது. சின்ன சின்னதாக வேத பாரதங்கள்லாம் நோட்டு பண்ணிட்டு மறக்காமல் இருக்கணும், அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கணும். இந்த வேத பாரதியினுடைய குணம் என்ன நினைக்கிறான்னா, குழந்தைகள்லாம் மறந்துட போகிறாள் அப்படிங்கிறதுக்காகவே அங்கங்கே ஒரு இந்த மாதிரி ஒரு கேம்ப் முகாம் வச்சு அதில் அங்கங்கே சத்காரியத்தில் என்னென்ன இந்த குழந்தைகளுக்கு நடந்திருக்கோ அதை அங்கே பாராயணம் இருக்கும். ஏன்னா ஆற்றுல தொடர்ந்த குழந்தை விளையாடி இருக்கும், அண்ணன் முகம் இன்னண்ட முகம் அப்படிலாம் இருக்கும். அதெல்லாம் அப்படிலாம் இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு கோஷ்டியாக வந்து பாராயணம் பண்ணுற போது அவன் சொல்கிறாளே நாமும் சொல்லுவோம், நாமும் சொல்கிறாளே இவனும் சொல்லுவோங்கிற ஒரு மனப்பான்மை உண்டாகும். அவனை காட்டிலும் நம்ம கொஞ்சம் கூட சொல்லணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும். கோஷ்டியாக சொன்னால் தான் வரும். கோஷ்டிக்கு எப்போதும் பலம் ஜாஸ்தி. அதனால் நீங்கள்லாம் காயத்ரி பண்ணுற குழந்தை அடுத்தாப்புல உங்களுக்கு கரெக்டான குழந்தைகளுக்கெல்லாம் தெரிஞ்ச குழந்தைகள் கூடல் போட்டால் கூட நீங்கள்லாம் அந்த குழந்தையும் சொல்லி அழைச்சிட்டு வந்து நீங்கள்லாம் வேலைகள்லாம் கற்றுக்கிட்டே எல்லாரும் அங்கங்கே இருக்கிறவங்க உங்கள் சகாவெல்லாம் அழைச்சிட்டு வந்து இன்னும் இந்த வேதபாரதி இதில் இருக்கிற ஒரு இந்த உலகம் கூட இருக்குது. சொல்கிற பார்த்தா 26 இருக்குது. எங்கே பார்த்தாலும் இருக்கிறதுக்கு இன்னும் அப்பப்போ சேர்த்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இதில் சர்க்காரிகள் நிறையா வச்சுருக்கா, ஸ்திரீகளுக்கெல்லாம் ஸ்தோத்திர பாடங்கள்லாம் வச்சுருக்கா. எல்லாம் நல்லா இருக்குது, ரொம்ப அழகாகவும் ஸ்ரத்தையாகவும் நல்லாவும் இருக்குது. இதில் ஒரு விசேஷம் என்னன்னாக்க, நம்ம கைலாச பெருமாளையை சொல்லணும். அவரை போய் திருப்பி மாட்டார், திருப்பி ஒன்றும் சொல்ல மாட்டார். தான் உண்டு தன் காரியம் உண்டு வேறவும் வர மாட்டார். மாக மாதத்தில் கும்பகோணத்து பாராயணங்கள்லாம் நடத்திட்டு இருக்கார். நல்லா தெரிஞ்சுக்கணும், அவரை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அவர் எப்படி பலவிதமாக ரிக்வேதத்தில் உள்ள அனுஷ்டானத்திலேயே நித்திய பாராயணத்திலே 2 தென்பகுதி பாடம் வடநாட்டு பாடம் அப்படின்லாம் இருக்குது. நம்ம இங்கே சொல்கிறாப்புல கர்நாடகாவில் ரிக்வேதத்தை சொல்ல மாட்டான். அவள் ரிக்வேதம் சொன்னால் எஜுர்வேதம் சொல்கிறாப்புல இருக்கும், புறத்தில் மாறுது. இவர் அந்த மாதிரி பல இடங்களுக்கு போய் அதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுருந்து இப்போ குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கார். நல்ல ரட்சண வித்வான். அதனால் அந்த மாதிரி இருக்கிற பெற்றோர்களோடு நாம் எதிர்த்து இருந்துருக்கோம். இன்னும் சிரேஷாக நிறையா வாழையடி வாழையாக இந்த வேலைகளை தான் வளர்க்கும். பார்வதி महाराज की समचरण सरोजम सान्वलीलाम्बुदाभं लिखितवाणिं मण्डलं मण्डनाना तरुण तुलसीमालाकन्धनं सञ्जयत्रं सदयसवणासं विठ्ठलं चिन्तयामि. நம்ம பிரிவா எந்த விஷயத்துக்கு ரொம்ப கவலைப்பட்டாலும் அந்த விஷயத்தை நீங்கள் ரொம்ப சுலபமாக நடத்திட்டு இருக்கீங்க. வேதபாரம் குழந்தைகளுக்கு சமஸ்காரம் விட்டு போகக்கூடாதுன்னு பெரியவா ரொம்ப கவலைப்படுறா. ஏதாவது பண்ணணும், எப்போ பார்த்தாலும் ஒரு அரை மணி நேரமாவது இதை பற்றி பேசுகிறேன். ஏகாந்தமாக இருக்குது. அது மாதிரி பொன் குழந்தைகளை பற்றி ரொம்ப கவலைப்படும். இந்த 2 விஷயம் பெரிய கவலையாக இருக்குது. தெரியவா ஒரு பத்திரிக்கை வந்ததுன்னா, கல்யாண பத்திரிக்கை 2 பட்டமும் சவர்ணமாக இருந்து அந்த பத்திரிகையை பார்க்கறதுக்கே ஒரு பாக்கியம் வேணும்னு ஆகிட்டு. பத்திரிகையை பார்த்தா 2ம் சவர்ணமாக இருந்தால் அதை பார்க்கறதுக்கே நீ பாக்கியம். அப்படி போயிடு விவாகம் இப்படி போயிட்டு
அந்த குழந்தைகளை சொல்லி தோஷமே கிடையாது. பெரியவாட்டி இதை நான் சொன்னேன். அவள் நான் என் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிக்குவேன்னு அவள் சொல்லும்போது, இல்லை இல்லை நாமெல்லாம் அப்படி பண்ணிக்கக்கூடாது, நம்ம தர்மம் என்ன, நம்ம ஆச்சாரம் என்னன்னு அந்த குழந்தைகிட்ட சொன்னா, அவ பார்க்கிறாளும் அப்பாவை பார்க்கிறா, அண்ணாவை பார்க்கிறா, தம்பியை பார்க்கிறா, இவளுக்கும் அவ பார்த்த பையனுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் இவ இப்படி அந்த பையன் ஒன்றும் கிடையாது, நீ அது மாதிரி தானே இருக்கேன்னு இந்த பொண்ணு கேட்கிறா. அதுக்கு இவ என்ன பதில் சொல்லுவா? அந்த கவலை இருக்கிற அப்பா அம்மா முதல்ல தாமான அவளுக்கு இந்த ஒரு சமஸ்காரம் புரிஞ்சாதானே அவ வேற இன்னும் நல்ல தோஷம் இருக்குன்னே நினைச்சுப்பாங்க. இல்லை இது உயர்வுன்னு நினைக்கிறது. அந்த குழந்தைகளை வளர்க்கும் பொழுது அது ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. ஸ்கூல்னாலும் கெட்டு போயிட்டா, காலேஜ்னாலும் கெட்டு போயிட்டான்றதெல்லாம் அது ரொம்ப துர்லபந்தான். பேசிக்கு ஆனந்தம். அதனால வீடு தான் முக்கியம். ஆத்திலேயே நம்முடைய தர்மம் இல்லாதா அந்த பொன் குழந்தைகளை சுதந்திரமா முடிவெடுத்தா அதை கண்டிக்கிறதுக்கு எந்த அப்பாவுக்குமே அதிகாரம் இல்லாமல் போயிடும். இது மாதிரி பயங்கரமா போயிருக்கிற காலத்துல இந்த வேத பாரதி மாதிரி ஒரு ஸ்தாபனங்கள்னா பிடிச்சி இழுத்து நிறுத்தி இருக்கிறார். கொஞ்சம் ஆத்துல வேத போடணும், நம்முடைய சிகார சஞ்சாரம் இந்த மாதிரி காரியங்கள்ல ஈடுபட்டு பண்ணிட்டு பொதுவாகவே லோகத்துல நல்லவா கெட்டவா, நல்லவன்னா என்ன, கெட்டவன், நல்ல குணங்கள் இருந்தா நல்லவா, கெட்ட குணங்கள் இருந்தா கெட்ட, இது எல்லாரும் தெரிஞ்சது. அது மாதிரி பிராமணன்லையும் ரெண்டு, சத்பிராமணன் துர்பிராமணன். பிராமணன் நல்லவன் கெட்டவன் மாதிரி, துர்பிராமணன். அப்ப கெட்ட பிராமணனா இருந்தா துர்பிராமணன் சொல்லலாமா? நல்லவன் கெட்டவனை வச்சு இல்ல சத்பிராமணன் துர்பிராமணன் சொல்றது. எவனுக்கு 3 தலைமுறை வேதமும் அக்னி ஆராதனமும் இல்லாமல் விட்டு போறதோ அவன் துர்பிராமணன். எஸ்ய வேதீச்ச வேதஸ்ய, வேதமும் வேதியும் அக்னிஹோத்திரம் பண்றாரு, யாகம் பண்ணி. அது மாதிரி 3 தலைமுறை பண்ணணும். 3 தலைமுறையில விட்டு போச்சு. 3 தலைமுறையா இல்லை, வேதமும் படிச்சு ஞாபகம் இல்லை, அக்னி ஆராதனை பண்ணி ஞாபகம் இல்லைன்னா அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த துர்பிராமணத்தும் சித்தி. சத்பிராமணனா இருக்கணும்னா பேசிக்கே வேதம் தான். வாக்குல வேதம், குழந்தைகளை வேதாத்தியனம் பண்ண வைக்கணும். இப்போ அதுக்கு நம்ம பெருமாட்டி சொன்ன மாதிரி எவ்வளவு சௌகரியங்கள் வந்துருக்கு. இங்கே தினம் நம்ம ராமனோட பிள்ளை தினம் டோலோத்சவத்துக்கு வந்துடுவான். இங்கே லீவுக்கு வந்திருக்காங்க. நேற்று டோலோத்சவத்துக்கு வரல. இன்னைக்கு காத்தால கேட்டால் ஏண்டா டோலோத்சவத்துக்கு வரலன்னு அவன் கேட்குறேன். அவன் சொல்கிறான், இந்த நேரத்தில் தான் எனக்கு வேத கிளாஸ்ங்கிறான். இப்போ ஆன்லைன்ல வேத படிக்க இது முதல்ல இப்படி ஒன்று ஆரம்பிச்சது பம்பாய். பம்பாய் தான் முதல்ல. லௌகிகா உத்தியோகத்துக்கு போயிடுவா, காலேஜுக்கு படிப்பா, உத்தியோகத்துக்கு போயிடுவா. அவ சாயங்காலம் வந்த உடனே வேதம் சொல்லி கொடுக்குறது. இது மாதிரி செம்பு மட்டுங்கால பிரதாசிகரதை இருந்த மாப்பிள்ள வாத்தியார் அவர் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். அவங்க ஒரு நிறைய பேர் இந்த மாதிரி நிறையா வாத்தியார் சொல்லிக் கொடுத்தார். எங்க அத்தின் பேர் 2 டிகிரி படிச்சிருக்கார், பிலிப்ஸில் உத்தியோகத்தில் இருந்தார். இப்போ அதை விட்டு அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்கார், யாகம் பண்ணி. இந்த உத்தியோகத்துக்கு போயிட்டு அசீதித்வயம் பூர்த்தி பண்ணினார் வேதத்தை. நான் 50-60 வருஷம் முன்னாடி 50 வருஷம் முன்னாடி இப்படி ஒரு சௌகரியம் பம்பாயில் தான் முதல்ல வந்தது. இப்போ எல்லா ஊருக்கும் வந்துருக்கு.
இப்போ ஊரா வரணுங்கிற அவசியம் இல்லவே இல்லை. இந்த போன் கையில் இருக்கிறதுனால வாத்தியார் எங்கேயோ இருப்பது, வித்யார்த்தி எங்கேயோ இருக்கும். இப்ப நம்முடைய இந்த லௌகீக வளர்ச்சி வெளியில கண்மூடித்தனமா எங்கேயோ கொண்டு போறது உலகத்தை. அதே நேரம் தார்மீகமா இருக்கணுங்கிற ஜனங்களுக்கு நம்முடைய சகல தர்மங்களையும் சொல்லி கொடுக்குறது இந்த போன்லேயே தான் வந்து. இப்ப நேற்று தான் பார்த்தேன், தசோபனிஷத்து பிரவச்சனம் போன்ல நல்லா இருக்கு, இருந்திருக்கலாம். நான் இப்பதான் பார்த்தேன். உபனிஷத்து உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. தர்க்க சங்கிரகம் பாடம் சொல்லுங்க. தர்க்க சங்கிரக பாடம் ஆளுங்க சொல்றாரு. இந்த கோவா இந்த பாட்டு, இந்த பாட்டு தேவதத்த பாட்டு ரொம்ப அருமையா சொல்றாரு. இந்த மாதிரி சாஸ்திரங்கள்லாம் வருது. நம்ம சுந்தராமகிருஷ்ணர் காந்தம் ஊட்டி இது மாதிரி கைக்குள் வேற அதுல காந்தம் பிரதிஷ்டவும் சொல்லியிருக்கார். இது மாதிரி சாஸ்திர முஸ்லி தீட்சிதருடைய புத்திரான தர்மசாஸ்திர விஷயமா சொல்லி இந்த மாதிரி போர் வந்தது. அதுல இத்தனை விஷயங்கள் இருக்கிறது, நிறைய உபயோகமா இருக்கு. அதை நாம உபயோகப்படுத்திக்கணும். அதுபோல் தினபாடிகள் எல்லாருக்கும் வேதம் சொல்லி கொடுத்துருக்கார். ஒரு ஸ்தாபனம் இத்தனை பேரையும் சேர்த்து இங்க தங்க வச்சு அவளுக்கு ஒரு 3 நாட்கள் நம்முடைய தர்மத்திலேயே அவளை இருக்க வச்சு, இதுக்கு முயற்சி 1 மாசமா 2 மாசமா பண்ணிட்டு அதனால இத்தனை பேர் சேர்க்கணும். இடம் இந்த இடத்தை எடுத்துக்கிறது, இங்க சௌகரியங்கள் பண்ணி கொடுக்கறதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. இப்படி ஒரு பெரிய காரியத்தை பொறுப்பெடுத்து ஒரு 10 பேர் பண்ணிட்டு அவங்க இந்த வேத பாரதி இந்த நிர்வாகத்துக்கு தான் இங்க இடம் கொடுக்கறது விஷயமே இல்லை. இது மாதிரி உள்ள தர்மத்துக்காக தான் இந்த இடமே இருக்கு. இந்த இடமே இதுக்காக தான் இருக்கு. அதனால அதுக்குதான் இருக்கு. இதை பெரியவா என்கிட்ட ரொம்ப நாளா இதை சொல்லிட்டு இருக்காங்க. கிரகஸ்தாக இருக்கிறவா இங்க வந்து ஒரு 3 நாள் தங்கி கால விழுதா அக்னிசந்தானம் பண்ணிட்டு நித்தியம் உபாசனம் பண்ண அது மாதிரி ஒன்று ஏற்பாடு பண்ணுவோன்னு பெரியவா கேட்டுட்டா. இந்த குழந்தைகள்லாம் வந்து தங்கி இந்த லீவு நாளில் 1 வாரம் 10 நாள் தங்கி திரிகால சந்தியாவந்தனமும் சமிதாதானமும் பண்ணணும். அதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். என்கிட்ட பெரியவா பிரத்யேகமா என்னெல்லாம் சொன்னாலும் அதுல பாதி காரியம் நடந்துட்டு ஒவ்வொரு பாடசாலையிலேருந்து அழிச்சு வந்து ஒரு 3 நாள் இங்க தங்க வைக்கும். அந்த குழந்தைகளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கட்டும். குழந்தைகள் ஒரு ஜெயில் மாதிரி பாடசாலையில் இருக்க வேண்டாம், கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கட்டும் அப்படின்னா. இப்ப இங்கேயும் ஒரு பாடசாலை இருக்கு. இவா எப்போதுமே ரிலாக்ஸா தான் இருப்பாங்க. குழந்தை பாடசாலைங்கிறது பெரிய விஷயம். இங்க வந்திருக்கிற குழந்தை எல்லாம் 2000-3000 கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்கிற குழந்தை. அந்த குழந்தைகள் இங்க வந்து அழைக்கணும். இந்த குழந்தைகள் வருத்தப்பட்டு அழுதுன்னா அது படிப்புக்காக தான் இருக்குது. அழுதா யார் வைக்கிறாளோ அவளை பாதிக்காம இருக்கவே இருக்காது. குழந்தைகள் வருத்தப்படவே கூடாது. பாடசாலை குழந்தைகள். அதனால இங்க இருக்கிற குழந்தைகள்லாம் துணி கூட வருத்தப்படணும். நான் வந்து எனக்கு வாத்தியெல்லாம் இவர் வாத்தியார் இல்லை, சுக்லேஜும் காண்பிச்சாங்க. குழந்தைகளுக்கு தான் பார்த்துது. இவர் சம்சாரங்கள்லாம் அப்பா அம்மா வந்து இந்த படிக்கிற பசங்கள்லாம் இவர் மேலே ஏறி உட்கார்ந்துருக்கோம். அவன் ஏதோ ஒரு நாளைக்கு சரியா லேசம் தான் தட்டினார். அவன் உருகி போயிட்டான். வேற வாத்தியார் அடிச்சிருந்தா அவனுக்கு தெரியாது. ரொம்ப அபிமானம் இருந்து அடிச்சோடனே ரொம்ப நல்லா ஆகிட்டான். அப்புறம் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்து சரி பண்ணிட்டான். ரொம்ப தூரத்துலேருந்து குழந்தைகள் வரதுனால அவ வருத்தப்படக்கூடாது.
வித்யாபியாசமே சந்தோஷம். இந்த பாண்டவர்களுடைய பிரசாதம், ஒரு சன்னிவேசம், இந்த குழந்தை நான் நினைப்பேன் வேற ஒரு சாதனையும் வேண்டாம். இந்த 10 வருடம் இவங்க சுவாமியை பார்த்துட்டே இருக்கானோ தீர்மானமும் சேமமா இருக்கும். எதுவுமே வேண்டாம், தினமும் சுவாமியை பார்த்து தான் ஆகணும். அன்னைக்கு அவதாரியா சொல்லும்போது அந்தந்த சாக்கை வந்து சொல்லணும். இவன் சொல்ற வேதத்தை அவர் கேட்கிறார். இவன் சௌக்கியமா இல்லாம எப்படி இருப்பான்னு கேட்கும். அதனால இந்த அது மாதிரி இங்க இருக்கிறவர்களோட பாக்கியம். நீங்க வெளியிலேருந்து வந்து பல இடங்கள்ல பண்ணலாம், பண்ணியிருக்கலாம். ஆனா இதுக்கு துல்லியமா வராதுன்னு நான் சொல்லுவேன். என்ன சுவாமி சன்னிதியில பண்றோம், பாட்டுல பார்க்கிறோம். 2 வேளையும் சுவாமி தரிசனம், எல்லாருமே சுவாமி தரிசனம் பண்றோம். கோசால ஒரு 1000 நாட்டு பசு இருக்கிற இடத்துல நெகட்டிவ் வைப்ரேஷனே இருக்காது, நெகட்டிவ் தாட்ஸ் கூட வராது. ஒரு அத்தனையும் பாசிட்டிவ் எனர்ஜி. நாட்டு பசுவுக்கு அவ்வளோ சக்தி. அதனால இந்த ஆசிரமங்கிறது இது நான் தீர்மானம் பண்ணதெல்லாம் நினைக்கக்கூடாது. நான் கட்டிந்த வேஷ்டியோட இருந்து வந்தோம். ₹1 கூட பணம் இல்லாத வந்தோம். பணம்னா பணமே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. நான் சுவாமியோட இங்க வரும்பொழுது எனக்கு எடுத்துன்னு வரணும்னே மறந்துவிடும், தோணல். நான் அடுத்த நாள் ஸ்நானம் பண்ணணும்னே தான் வேஷ்டி கவலையே பட்டேன். அப்புறம் யாரோ வச்சு புது வேஷ்டியை கட்டிவிட்டாங்க. அது மாதிரி இத்தனை வைபவமும் அவருடைய ஒரு சங்கல்பத்தாலும் பாண்டவர்களோட சங்கல்பம். அது எல்லாம் 2 கும்பாபிஷேகமா நம்ம சர்மாஜி தான் வந்து நடத்தி கொடுத்து, அவருடைய ஒரு மந்திர பலம், அவருடைய தபசு, பாண்டவர்கள் இது ஒரு சாநித்தியம். இங்க வந்திருக்கிற அத்தனை பக்தாவுக்கும் பகவானுடைய பரிபூர்ண கிருபை கிடைக்கும். அதே மாதிரி இந்த குழந்தைகளுக்கு இந்த வயசுல வேதத்துல ருச்சி தான். வேதத்துல ருச்சி ஜென்ம வேதி 10 ஜென்மா பிராமணனா பிறந்து காயத்ரி ஜபம் பண்ணியிருந்தாதான் 11வது ஜென்மா வாக்குல வேதம் வரும். 10 ஜென்மா பிராமணனா பிறந்து காயத்ரி ஜபம் பண்ணியிருக்கணும். 11வது ஜென்மா வாக்குல வேதம். 100 ஜென்மா 100 ஜென்மா காயத்ரி ஜபம் பண்ணினாதான் 101வது ஜென்மால ஆச்சாரம் சிந்தி. இப்ப வேதம் எல்லா இடத்துலயும் இருக்கு, ஆச்சாரம் தான் இல்லாமல். ஆச்சாரம் இல்லாமல் சொல்ற வேத மந்திரத்துக்கு சக்தி குறையும். இப்ப ஒரே கணபதி ஹோமம், ஒரே சுகந்திர ஹோமம் மெட்ராஸ்ல பண்றதுக்கும் நம்ம கும்பகோணம் கோவிந்தபுரத்தில் பண்றதுக்கு வித்தியாசம் உண்டு. பம்பாயில பண்றதுக்கும் இங்க பண்றதுக்கு வித்தியாசம். ஏன்னா பம்பாயில வைதிகாரா சட்டை போட்டுக்காம இருக்க முடியாது. அவ டிராவல் பண்றதுக்கு போட்டுன்னு தான் ஆகணும். அவ சட்டையை போட்டுருந்தா வரா, சட்டையை கழட்டி வைக்கிறா, ஹோமம் முடிஞ்சோடனே கிளம்பி போயிடுறா. அந்த சட்டை தோச்சு எவ்வளவு நாளாச்சு? விருப்பம் போட்டுருந்தா வரா. நீ என்ன ஜபம் பண்ணி என்ன ஹோமம் பண்ணி ரிசல்ட் எப்படி இருக்கும்? பொய்க்காதே தவிர பர்சன்டேஜ் குறையும். எந்த தர்மத்துக்கும் மூலம் ஆச்சாரம் தான். இந்த ஆச்சாரம்ங்கிறது உணர்வுல வரணும், உபதேசத்துல வந்து பிரயோஜனம் இல்லை. அது உணர்வுல வரணும்னா ஆச்சார சதஜன்மசு 100 ஜென்ம காயத்ரி ஜபம் பண்ணினாதான் ஆச்சாரம். ஆச்சாரம்னா என்ன நினைச்சுருக்கா, இன்னும் சார் அங்க வந்தாலும் மேலப்படாதுன்னு சொல்றதுன்னு நினைச்சு. அது பொதுவாகவே எதையுமே யாரையுமே யாரும் தொடக்கூடாதுங்கிறது ரிஷிகளுடைய அபிப்பிராயம். ஜாதி வச்சேது, ஜாதிக்காவே ஒத்தர் இன்னும் தொடக்கூடாது. தொடணும்னு ரிஷிகள் சொன்ன நேரத்தில் தொடாம இருக்கணும். இன்னும் தலை தொடர்ந்து இருக்கட்டும். நம்ம உடம்பையே நம்ம அகாரணமா தொடக்கூடாது. பிராணாயாமம் பண்ணும்போது காலை தொடரணும், ஓம்பூக்கு பண்ணிட்டு காலை தொடரணும். ஏன் காலை தொடரணும்? வலது காதல கங்கை இருக்க, கங்கைய தொடர்ந்து இருக்கு.
எதுக்கு? சுத்தி. மூக்க தொட்டா ஸ்நானம் பண்ணலாம். நீ உன் உடம்படியே அக்காரமா தொட்டா ஸ்நானம் பண்ணலாம். அது அப்போ ஒவ்வொரு ஓமுக்கும் ஸ்நானம் பண்ண முடியாதுங்கிறதுக்காக ஞானம் சொல்லுது. அதனால ஒருத்தர் மேல ஒருத்தர் படக்கூடாதுங்கிறது ஜாதி எரிச்சல்ல. நம்ம உடம்புக்கே அந்த தர்மம் உண்டு. பெரியவாள்லாம் பூஜை பண்ணும்போது பார்த்தா தெரியும், இடுப்புக்கு கீழே தொடவே மாட்டேன். இடுப்புக்கு கீழே தொடவே மாட்டேன். தொட்டா சித்தி குறைக்கும். அப்புறம் கையில் இருக்கணும், இல்ல மனசுக்கு அசுத்தியா இருந்தா இருக்கு சாமம். அதாவது இது மாதிரி ஒரு ஆச்சாரங்கிறது நம்முடைய பழக்கம். பெரியவாள்லாம் நமக்கு விதித்தது. இது எல்லாத்துக்கும் மூலம் காயத்ரி. இதுலேருந்து தான் ஆரம்பம். குழந்தைகளுக்கு அப்படி ஒரு சம்ஸ்காரத்தை கொடுக்கறதுக்கு இந்த முயற்சி பண்ணி வேத பாரதியில் வருஷம் அப்படி பண்ணிட்டு இருக்கா. அதனால இது நீங்க எல்லா ஊர்லையும் பண்ணணும். நீங்க எப்ப வேணாலும் கோயில் வந்து வரலாம். வந்தாலும் சந்தோஷம். நீங்க இங்க வர்றதுனால எங்களுக்கு எந்த பாரமுமே கிடையாது. ஒரு சிரமங்கிறதே ஒண்ணு. போது வரலாம். நீங்க எல்லாரும் போகணும்னு நினைச்சா போகலாம், இல்லை இங்கேயே பண்ணலாம் நினைச்சா பண்ணலாம். உங்களுக்கு சௌகரியம். இது மாதிரி தர்மங்கள் நாம பண்ண 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 பெரியவாளுடைய அனுகிரகம் நம்ம எல்லா குடும்பத்துக்கும் கிடைக்கும். மகாபிரிவா கவலைப்பட்டா, புதுப்பிரிவா கவலைப்பட்டா, இப்போ அந்த 2 கவலையும் சேர்த்து பாலபிரிவா பட்டு ரொம்ப கவலைப்படுறா. இந்த சமூகத்தை நினைச்சு இதை ஜாஸ்தி என்னால் பேச முடியல. நிறையா விஷயங்களுக்கு பேசுறதுக்கு எந்த ஜாதிக்காராலும் அவா ஜாதி தர்மத்தை பற்றி பேசினா யாருமே ஒன்றும் சொல்ல மாட்டான். பிராமணன் உண்டி அவன் தர்மத்தை பேசிட்டா கிழிச்சு விடுவான் இந்த தர்மத்தை. அப்படி ஒரு சிரமம் இருக்கு பாருங்க பிராமணன். அதனாலதான் நான் கொஞ்சம் ரொம்ப பிரவேசிக்காம பேசினேன். நீங்க இது மாதிரி தர்மங்கள் குடும்பத்துக்கு சேமம், லோக சேமம். காயத்ரி ஜபம் நடக்கிற இடத்துல அந்த பிரதேசத்திலேயே முஸ்லீம் வீட்டு குழந்தை கூட மதிக்காது. கிறிஸ்தவனா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், காயத்ரி எத்தனை ஜெட்டு எங்க காயத்ரி ஜபம் நடக்குதோ இந்த பால மரணமே வராது. ரிஷிகள்லாம் நட்சத்திரம் பிரியத்தே பாலா காயத்ரி எத்தனை ஜெட்டு. அவ்வளவு உயர்வு காயத்ரி. அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு. இந்த சிங்கார சஞ்சாரம், காயத்ரி ஹோமம், இது மாதிரி பண்ணிட்டு இருக்கிற தர்மங்கள் மேல் மேலும் இன்னும் நிறைய வாழ்க்கையில் வந்து கலந்துக்கணும். நிறையா குழந்தைகள் வேதாத்தியனம் பண்ணுவோம். அத்தியனம் பண்றதுக்கு வயசெல்லாம் கிடையாது, எப்போ வேணாலும் என்ன நெற்று ஆகுது குறைச்சலாக இருக்கும். அவ்வளவுதான். என்ன பரீட்சையா கொண்டு போறோம், புஸ்தகத்தை பார்த்து சொல்ற அளவுக்கு வந்தா போகணும். அதனால பெரியவாளுமே முயற்சி பண்ணணும். பாபா இந்த பிரசாதையோ இந்த சாதியை அத்தியனம் பண்றதுக்கு பெரியவாழ்லாமும் முயற்சி பண்ணலாம். இது மாதிரி தர்மங்கள் மேலும் நிறைய அபிவிருத்தியாகும். நானும் பகவான் பிரார்த்தனை. பண்டரிநாத் மகாராஜ்